Okay, next example sum 1.8. If x is given as minus 5, 3, 1, 3 and 4, y is given as ABC, then which of the following relation or function from x to y? x to y க்கு எதுதெல்லாம் ஃபங்க்ஷனா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுல r1, r2, r3 என்ற மூணு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம 1 by 1 இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் r1 க்கு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் r1 க்கு கொடுத்திருக்கிற வேல்யூஸை மேப்பிங் ஆகுதா இல்லையான்றது செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது x, இது y. கொடுத்திருக்கிற வேல்யூ என்ன இருக்குங்க? -5, 1, 3, 4. இது a, b and then c. கொடுத்திருக்கிற ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. -5 எதுக்கு மேப்பிங்கா இருக்கு? a க்கு மேப்பிங்கா இருக்கு. 1 எதுக்கு மேப்பிங்கா இருக்கு? a க்கு மேப்பிங்கா இருக்கு. 3 க்கு எதுக்கு மேப்பிங்கா இருக்கு? b க்கு மேப்பிங்கா இருக்கு. இங்க ரெண்டு சைல்டுக்கு ஒரு மதர் இருக்கலாம்னு சொல்லிருக்கோம். சரிங்களா? அப்போ இது வரை கண்டிஷன்ஸ் ஓகே, இது 3 கண்டிஷன்ஸ் ஓகே. இங்க ஒரு சைல்டு என்ன இருக்குது? இங்க மேப்பிங்கே இல்லாம இருக்கிறனால r1 என்ன இல்ல? அப்போ not a function. Elements 4 in a domain element 4 has no image. element 4 க்கு என்ன இல்ல? இமேஜ் கிடையாது. இது என்னதுன்னா r1 is not a function. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா element 4 in domain has no image. சிம்பிளா எழுது போதும். எலிமெண்ட் 4 க்கு என்ன இல்லைங்க? இமேஜ் இல்லை. அதனால என்ன இல்லை? ஃபங்க்ஷன் கிடையாது. r1 is not a function சொல்லி முடிச்சிடும். செகண்ட் ரோமன் நம்பர் பாருங்க r2. அதுக்கும் அதே மாதிரி ஒரு டயக்ராம், ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. செகண்ட் ரோமன் நம்பர் r2 ஆரோ டயக்ராம் போடுறேன். சரிங்களா? இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம் x, இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் y எழுதிக்கலாம். சரிங்களா? x and y எலிமெண்ட்ஸ் எழுதியாச்சுங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க r2ன்ற பாருங்க -5 எதுக்கு மேப்பிங்கா இருக்கு? b க்கு மேப்பிங்கா இருக்கு. 1ன்றது b க்கு மேப்பிங்கா இருக்கு. 3ன்றது a க்கு மேப்பிங்கா இருக்கு. 4ன்றது c க்கு மேப்பிங்கா இருக்கு. இது ஃபங்க்ஷனாங்க சார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் மேப்பிங் இருக்கு. அந்த மேப்பிங் எப்படி இருக்கு? யூனிக் மேப்பிங்கா இருக்கு. ஸோ r2 is a function. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லிட்டோம். every elements in a domain has image. Every element in a domain has unique image or image எப்படின்னா எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால r2ன்றது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். லாஸ்ட் ஒன்று r3ன்று கொடுத்துருக்காங்க. r3க்கும் அதே மாதிரி ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு நம்ம சம் சொல்லிடலாம். இப்போ பாருங்க r3க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 5 வந்து a க்கு மேப்பிங்கா இருக்கு. 1 a க்கு மேப்பிங்கா இருக்கு. 3 b க்கு மேப்பிங்கா இருக்கு. 4 வந்து என்ன இருக்கு? c க்கு மேப்பிங்கா இருக்கு. அகைன் 1 எங்க மேப்பிங்கா இருக்கு? இங்க b க்கு மேப்பிங்கா இருக்கு. இதுல எல்லாமே மேப்பிங் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல. அதே நேரத்துல இந்த நம்பர் 1ன்றதுக்கு பாருங்க ரெண்டு தாய் இருக்காங்க, இங்க ரெண்டு மதர். சோ இட் இஸ் நாட் a function because in a domain element 1 has 2 images. இதுனது r3 is not a function சொல்லிட்டேன். because in domain element 1 has 2 images வந்துருச்சு அப்படினாலே ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால r3 is not a function சொல்லிட்டு சம ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. எக்ஸாம்பிள் சம் 1.9. given the function f of x is equal to 2x minus x square கொடுத்திருக்காங்க. find f of 1, f of x plus 1 and then ரோமன் நம்பர் 3 f of x plus f of 1. சொல்யூஷன் ஒன்றுனா கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் f of 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus x square. ஸோ 2x minus x square. இங்க x க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? இப்போ இங்க f of x எடுத்துக்கிறேன். இப்போ f of 1ன்னு போடுறேன்னு வச்சுங்களேன். x க்கு பதிலாக இங்க என்ன அப்ளை பண்ணணும்? 1. 2 into 1 minus 1 square. 2 into 1 என்ன இருக்கும்? 2 minus 1 is equal to 1. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் ஆன்சர் இஸ் 1. இப்போ செகண்ட் ரோமன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? f of x plus 1 கொடுத்துருக்காங்க. f of x plus 1னா x க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? இப்போ நான் x plus 1 அப்ளை பண்ணணும். சரிங்களா? 2 into x plus 1 minus x plus 1 whole square. x இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? 1 இருந்துச்சு, 1 அப்ளை பண்ணோம். இப்போ x இருக்கிறதுக்கு பதில் இடத்துல x plus 1 இருக்கு, அதுல x இருக்குல்ல, x plus 1 போட்டுட்டோம். இதை உள்ள மல்டிப்ளை பண்றேன். 2x plus 2 minus இது a minus b whole square ஃபார்முலால இருக்கு. ஸோ a square
சரி a plus b whole square ஃபார்முலா இருக்கு a square plus 2ab plus b square bracket ரிமூவ் பண்றோம் 2x plus 2 minus x square minus 2x minus 1 இங்க plus 2x minus 2x cancel ஆயிடும் இங்க 2 இங்க minus 1 னா 1 minus x square so 1 minus x square is the answer இதை இப்படி எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா minus x square plus 1 அப்படியும் எழுதலாம் சரிங்களா லாஸ்ட் தேர்ட் ரோமன் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க தேர்ட் ரோமன் நம்பர்ல f of x plus f of 1 ன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு f of x க்கு ஃபர்ஸ்ட் தேர்ட் ரோமன் நம்பர் எடுத்துக்கலாம் f of x plus f of 1 f of x க்கு அவங்களே கொடுத்திருக்கிற வேல்யூ 2x minus 1 சரிங்களா 2x minus x square 2x minus x square இங்க பிளஸ் இருக்கு பிளஸ் f of 1 க்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுங்களா என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1 அப்படி இல்லைன்னா நீங்க திருப்பி கூட கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா f of இந்த இடத்துல 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணி கூட நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால அப்படியே எழுதிருக்கோம் இதுல ரோமன் நம்பர் 3 மட்டும் எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா f of x இருக்க இடத்துல 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா now இந்த டேர்ம்ஸ் 2x minus x square plus 1 அவ்வளவுதான் டேர்ம் இது f of x plus 1 சரிங்களா இது நீங்க ஆர்டரா எழுதணும் அப்படினாலும் இப்படி எழுதலாம் x square minus x square plus 2x plus 1 இதுதான் சார் ஆர்டர் அப்படின்னா கூட எழுதலாம் அதுல இதுல ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது இது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா the function of x plus 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கோம் தெரியுங்களா x plus 1 this term is always not equal to f of x plus f of 1 இது ஜெனரல் ஃபார்ம்ல எழுதணும்னா f of a plus b is not equal to f of a plus f of b என்ன கண்டிஷன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவும் இதை தனித்தனியா ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவும் ரெண்டுமே நாட் ஈக்குவல் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த டேர்ம் சரிங்களா இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க f of a plus b is not equal to f of a plus f of b thank you students